அப்பத்தா கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன்ல, அப்ப ஆதிராத்தைய பார்த்துட்டு வரேன். ஆமா, நீ போய் பாத்துருவ. அந்த தெரு பக்கம் கூட உன்னால போக முடியாதாமா. ஏன்? ஏன்னா அது ஏதோ சின்ன சந்தாமா, கதிர் சித்தப்பா சொன்னாரு. குடு. அப்பத்தா பால் குடிங்க. அப்பத்தா வேண்டாண்டி, கொஞ்சம் குடிங்க. குடிங்க அப்பத்தா. கொஞ்சமாச்சும் குடிங்க. குடிங்க அப்பத்தா. என்னண்ணே, ஆடிட்டர் எதுவும் வந்துட்டு போயிருக்காரு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, வேற ஒரு விஷயமா வந்துட்டு போனாரு. என்னம்மா, ஏதாவது சாப்பிட்டியா? இது என்ன பாலா மோரா? குடி. அம்மா உன்னைத்தாம்மா குடிமா. இருக்கட்டும்ப்பா. வேணாமா? குடிமா. ஏம்மா, இந்த சக்தி பயலுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. என்னம்மா பார்க்குற? நான் தானம்மா அனுப்பிவிட்டேன். மனசு கேட்க மாட்டேங்க. நாடகம் என்ன பண்ண சொல்கிற? அனுப்பி விட்டதுக்கப்புறம் மனசு படபடக்குது. பெத்த புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். ஏம்மா, எனக்கும் அவனுக்கும் பிடிக்காதேம்மா. ஆனால் கண்ணு முன்னாடியே இருக்காங்கிற தைரியத்தில் இருந்தேன். பாவம் எங்கேயெல்லாம் போய் கஷ்டப்பட போகிறானோ. அதை நினச்சாதம்மா மனசுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. பதறுதும்மா. வேண்டாம் சாமி, நீ யாருக்காகவும் பதறவும் வேணாம், உதறவும் வேண்டாம். நீ சந்தோஷமாயிரு. அதான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு விரட்டுறியே. இருக்கிற நாங்களும் இனி தலையாட்டி பொம்மையா இருந்துட்டு போறோம். பிறகு நீ ஏப்பா பதறணும்? அவனை விட்டுரு. இம்புட்டு வருஷம் அவன் எடுப்பார் கைப்புள்ளையாவே இருந்துட்டான். இப்பதான் சொந்த காலில் நிக்கணும்னு போயிருக்கான். போகட்டும், அவன் சொந்தமா பொழைச்சுக்கிட்டோம். விட்டுரு அவனை. அவனையும் கூட்டியாந்து உன் காலடியில் போடணும்னு பார்க்காத. ஏம்மா, உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்காதும்மா. எனக்கு அது நல்லா தெரியும்மா. என்ன செய்ய சொல்கிற? கோவத்தில் எதையாவது நான் பேசி விட்டுறேன். உங்கள் எல்லாரு மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான்மா தெரியும். இப்போ கூட அந்த ஊமக்கொத்தா மேலே கோவமும் ஆத்திரமும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம பையன் வெள்ளந்திம்மா. அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குமா. ஏங்க, என்னங்க இது புது டிராமாவா இருக்கு? இப்ப அவனை விரட்டி அடிச்சு ஒரு நாள் கூட ஆகல. பொம்பளை பின்னாடி போறவன் தற்குறி, முதுகெலும்பு இல்லாதவன்னு அவ்வளவு கேவலமா பேசி அனுப்புனீங்க. இப்போ ஆடிட்டர் உங்களை தனியா கூப்பிட்டு காது கடிச்சதும் புதுசா உங்க தம்பி மேல பாசம் வந்துருச்சோ? இந்தம்மா, ஏய், இந்த குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. பேசாமல் நிற்கணும், புரியுதா? சரிதாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு வேண்டான்னா நாங்க வெளியாளுங்க. ஏங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. வாழ்க்கையில முதல் தடவையா அவன் சுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவனை தயவு செஞ்சு வாழ விடுங்க. ஏய், அவன் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி. அவன் சுயநலத்துக்காக அவனை போட்டு ஆட்டி வச்சுட்டு இருக்கா, தெரியுமா? கேள்விப்பட்டேன், அவங்க சேர்ந்து வாழலாமே, ஒரே வீட்டுக்குள்ள ஃப்ரெண்டா இருக்காங்களாமே. அதென்ன தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருக்கிறது? வேணாம்னு விட்டு போட்டு ஓடினவ இப்ப ஃப்ரெண்டா ஏன் அவனை கூட வச்சுட்டு இருக்கா? காசு இல்லாம ஒரு வேலைக்காரன் கிடைச்சான்னு அவனை பயன்படுத்துறாள? ஏம்மா, உனக்கு புரியுதுல்லம்மா? அவளை நம்பி தம்பி அவ கூட அனுப்பி வச்சோம்னு வைமா, அவனை கைக்குள்ள ஓடிக்கிட்டு பிச்சை எடுக்க விட்டுருவாமா. புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆட்டி வைக்கட்டுங்க, அது அவங்களோட வாழ்க்கை. அதை எப்படியும் வாழ்ந்துட்டு போவாங்க. ஏய், உன்னை பேச வேணாம்னு சொல்றீங்கல்ல, திருப்பி திருப்பி ஏன் பேசிட்டு இருக்க? பேசாம நில்லுமா. ஏம்மா, நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையாம்மா? ஏம்மா, நான் பேசுனது தப்புதேம்மா. அவன் வரட்டும்மா, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி உன் காலை வேணா பிடிக்கிறேம்மா. இருப்பா. என்னம்மா, உன் காலில் நான் விழுகிறது உனக்கு எரிச்சலா இருக்காமா? அப்படிதாம்மா இருக்கும், எல்லாருக்கும் அப்படித்தாம்மா இருக்கும். உழைக்கிறேன்ல, எல்லாருக்காகவும் உழைக்கிறேன்ல, அப்படித்தாம்மா இருக்கும். இந்த நிற்கிறான்ல தர்சன், என் புள்ள, தலைநாளையில் நான் பெத்த புள்ள. அவனை கூட நான் கொஞ்சினது இல்லைம்மா, தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தது இல்லைம்மா. சக்தியை தாம்மா தோல்ல தூக்கி போட்டு வளர்த்துருக்கேன். அவன் எனக்கு தம்பி இல்லைம்மா, என் புள்ளம்மா. பா,
ஒரே தேஞ்ச டேப்பு. என்ன சொல்ல? இன்னும் சொல்ல போனா அவன் மேல நான் அளவுக்கு மீறி பாசம் வச்சதுனால இவன் மேல பாசம் வைக்காம விட்டேன், பெத்த புள்ள மேல. தெரியுமா? எனக்காக நீ வர சொல்லுமா என் பிள்ளைய. ஏம்மா மனசு கேட்க மாட்டேங்குமா? என் பிள்ளைய வர சொல்லுமா, பதறுதுமா. சனனி இல்லாம சக்தி வரமாட்டான். வரட்டுமா, அவளும் வரட்டுமா. ஏம்மா சக்திக்காக நாச்சியப்ப மகளை அந்த படிச்ச மேதாவியை நான் பொறுத்துக்கிறேம்மா, வர சொல்லுமா. என்னண்ணே, அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, இப்ப எதுக்கு திரும்ப வர சொல்லி கூப்பிடுறியா? எப்பா நீ சும்மா இருக்க மாட்டியாப்பா? எப்பா நீ ஒரு மூதாரிப்பாயப்பா, உனக்கு ஒன்றும் புரியாதுப்பா. இன்னைக்கு சொன்னோம்னா ஒரு விஷயம் நாளைக்கு தப்பா உனக்கு புரியும். நத்தையோ பண்ணி தொலைங்க. ஏதாவது புரியுதான்னு பாருங்க. நான் அவனுக்கு ஏப்பா சக்தியை என்னை விட அவன் அதிகமாக திட்டிருப்பேன். எனக்கு அப்படியே ஈரக்கோலையெல்லாம் ஆடுதுப்பா. அந்த பாசம் அவனுக்கு இருக்காதா? முட்டா போயலா இருக்கேன். ஏம்மா சக்தி கையில் 5 காசு இல்லாமல் வெளியே போயிருக்கேம்மா. புள்ள கஷ்டப்படுவேம்மா. அவளை நம்பி நம்மளெல்லாம் வேணாம்ட்டு உதறி தள்ளிட்டு வேலைக்கு போனேன். இப்போ அந்த வேலையும் போச்சு. நாளைக்கு சோறு தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேம்மா. என்ன செய்வேம்மா புள்ள? முடியல. ஏம்மா அவனுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணுங்கிறக்காதாம்மா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அவனே வெளியே போய் கஷ்டப்பட போறாங்கிறத என்னால் ஏற்றுக்கிற முடியலம்மா. ஏம்மா வர சொல்லுமா, ஃபோன் பண்ணி. கலங்கி நிற்கிறம்மா, என் பிள்ளைய வர சொல்லுமா. எனக்கு எப்படிப்பா தெரியும் போன் போடுறதெல்லாம்? நான் ஃபோன் பண்ணா என் நம்பர்லேருந்து போனால் எடுக்க மாட்டேம்மா. பாரு என் நிலைமையை பாரு. நான் பண்ணுற போன என் தம்பியே எடுக்க மாட்டேன்னா. சொன்னேன்ல, ரிங் போச்சு, கட் பண்ணிட்டேன். 2 ரிங்கு தான் போச்சு, கட் பண்ணிட்டேன். ஞானா உன் போன்லேருந்து போடேன். நீ போடுங்க, நான் எடுப்பேன். என் போனை எடுக்கவே மாட்டேன், எனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு ஆத்திரத்தில் எதையோ ஒன்று பேசி விட்டுறேன். அதுக்கப்புறம் கிடந்து ஈரக்குளம் ஆடுது. என்னென்ன வேணும் உங்களுக்கு? டே சக்தி, எதுக்குடா கூப்பிடுற? அம்மா பேசணுமா, இரு. வாங்கி பேசுமா, நல்லா பேசுமா. சக்தி சொல்லுமா. வீட்டுக்கு வாயா. இல்லம்மா நாங்க வரல, என்ன விட்டுரு. இது பாரு, இது வரைக்கும் அம்மா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, முதல் முறையா கேட்குறேன். வீட்டுக்கு வாப்பா. ஏன்ட குடுமா. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எந்த விதத்திலையும் அவமானம் வராம நான் பாத்துக்கிறேன். வாயா. மா இப்ப ஏமா மறுபடியும் ஆரம்பிக்கிற? வா சக்தி, அம்மா சொல்றேன்ல, நீயும் என்ன நோகடிக்காதப்பா, நான் தாங்க மாட்டேன். நீ வரலன்னா நான் இருக்கவே மாட்டேப்பா. மா வா சக்தி, வாயா. சரி வரம்மா, வர வெய். வா வா. பெரியவன் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுமா. சொல்லிட்டேன். கொடு. என்னாச்சு சக்தி? அம்மா பேசுனாங்க, வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஏன்? போய் பாப்போமா? வா. என்னம்மா சொன்னேன்? வரேன்னு சொல்லிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. உன் குடும்பமான எங்கேயும் போகாது. அது போதுமா எனக்கு. குணசேகரன் தம்பிய தெருவுக்கு அனுப்பிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ தைரியமா ஊர்ல தலை நிமிந்து நடமாடலாம். நல்லா இரு. அம்மா என்னை யார் என்ன பேசினாலும் என் குடும்பத்துக்காகத்தாம்மா நான் நாயா ஓடி ஓடி கஷ்டப்படுறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுமா. அது இன்னைக்கு வேணா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாமா, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக புரியுமா. எனக்காக வேண்டி ஃபோன் பண்ணி தம்பி சக்தியை வர சொன்னது ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் வாரேம்மா. ஏன்னா அவன் வந்தா நான் கொஞ்சம் கூப்பிடுப்பா. அண்ணன் மேலே இருக்கேன். ஆத்தா மீனாட்சி, என் தம்பியை வர வைத்தா, வீட்டுக்கு வர வை. எல்லாம் உங்க எழுதா இருக்கு. தர்ஷா வா. அத்தை, எதுக்கு அத்தை வர சொன்னீங்க? வரட்டும் ஈஸ்வரி, அவனை வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன்.
எதுக்கு இப்ப திரும்ப வந்த நீ? நந்தினி அக்கா, சும்மா இருங்கக்கா. நேத்து அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு வந்த? அம்மா சென்டிமெண்ட்ல திரும்ப வந்தியாக்கும். எம்புட்டு பட்டாலும் உங்க 2 பேருக்கு புத்தி வராதுல்ல? ஏன் சக்தி, உனக்கு சூடு சொரண மானம் எதுவுமே இல்லையா? ஞானமா அம்மா சொன்னில மானம் இருக்கா ரோசம் இருக்கான்னு, இப்ப உனக்கு இருக்கா? அம்மா கூப்பிட்டதும் கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அண்ணன் உன்னை ரோட்ல விட்டு பிச்சை எடுக்க விட்டுருக்கணும்னு சொன்னப்ப அந்த கிழவி உள்ளதானே உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஏதாவது வந்து பேசிச்சா? ஐயோ என் புள்ளைய விட மாட்டேன்னு சொல்லுச்சா? இப்ப எது கூப்பிட்டுச்சான்? ஏன்னா அப்ப பேசியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்க அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் போனை போட்டு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? உங்க அண்ணன் பண்ற ட்ரிக்கு. கடைசியில உங்க அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு சக்தி எல்லாத்துலயும். அக்கா ப்ளீஸ்க்கா. என்ன ப்ளீஸ்? நேத்து அவ்வளவு பேச்சு கேட்டுட்டு இப்ப செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி வந்து நிக்கிறீங்க 2 பேரும். ஏன் சக்தி வந்த? ஏய் சு சு வா, இந்த காக்கா தொல்லை தாங்க முடியல. சை, கரெக்டா சோத்துக்கு வந்து நிக்குது. சை. ஏய், என்னடி சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்க? ஓவரா பேசுற? சக்தி உள்ள வாயா. வா உள்ள வா. இப்ப உள்ளார போனதும் காலை விழுந்து மன்னிச்சிருங்கப்பா, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கப்பான்னு டிராமா பண்ணுவாரு. நம்ம எல்லாம் கும்பலா போய் பார்ப்போம். நமக்கு தான் சூடு சொரண மான ரோசம் எதுவும் இல்லையே, எல்லாத்தையும் உதுத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உனக்கு இருந்திருக்கு போடி. வாப்பா சக்தி, வா வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சந்தோஷம். உன் மனசு காயப்படுற மாதிரி சில வார்த்தைகளை பேசி போட்டேன். அதெல்லாம் உள் மனசுலேருந்து பேசலை, ஏதோ கோவத்தில் தான் பேசினாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்த பார்த்தியா? அதான் என் தம்பிங்கிறது. நான் உங்களுக்காண்டி வரல, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிச்சு, அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். ஓ, அம்மா தான் எல்லாத்தையும் உனக்காக செஞ்சாலோ? கேரே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மறுக்கா வாயை திறந்தன்னு வெய்யே, வெட்டியே போட்டுருவேன், சத்தியமாக சொல்கிறேன். என்னது வெட்டுவியா? ஆமாடா வெட்டுவேன். இம்புட்டு அராஜகம் பண்ற நீயே எல்லாத்துக்கும் துணிறப்ப நாளா யோசிக்கிட்டு நிக்க மாட்டேன். வெட்டி வீசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. என்ன எப்ப பார்த்தாலும் சண்டித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சா எல்லாரும் அப்படியே ஒதுங்கி போயிருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏண்டா ஒரு 4 பேர் சேர்ந்து அடிச்சு உன்னை தூக்கி போட்டு வீசினா என்னடா பண்ணுவ நீ? பொத்திட்டு நில்லு. ஏய் என்ன இங்க பாரு. ஏய் இருங்கப்பா. போடா இருங்கப்பா. கதிரே, ஏன் தம்பிகிட்ட வம்புழுத்துட்டு இருக்க? பேசாம இருடா கொஞ்ச நேரம். பாவம் அவன்கிட்ட வம்புழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. யார் இப்ப வம்புழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறது? நீங்க உங்க தம்பியை பேசி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அதுக்கு அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? இவர் என்ன அவனை தம்பியை வச்சிருக்காரு, அடியால் மாரில வச்சிருக்காரு. டேய் சக்தி, ரொம்ப பேசுறடா. அவனாவது ரோசப்பட்டு பேசுறான், அது உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதோ? சும்மா எப்ப பார்த்தாலும் நான் கோவணம் துணி வாங்கி கொடுத்தேன், நான் சோறு போட்டேன், என் உடம்பு என் ரத்தம் என் உசுருன்னு பேசிக்கிற எல்லாம் உங்களுக்கு ரோசம் வரல. அவன் ஏதோ நியாயத்தை பேசுறானா உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதா? ஏய் இருங்கம்மா, ஆளுக்கு பேசி அண்ணன் தம்பியை பிரிச்சு விட்டு குளிர்காயலாம்னு பாக்குறீங்களா? பிரிச்சுட்டாலும் அப்படியே புரிஞ்சு வாழ விட்டுரு. சக்தி, நீ கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டு இருக்கப்பா. ஞானத்தை பத்தி உங்களுக்குலாம் என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்கிய? தெரியாதே, எங்களுக்கு முழுசா தெரியாதே. அதான் நீங்க முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே அவரை எப்படி மடக்கணுமோ அப்படி மடக்கி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த குரங்காட்டி கோலுக்கு குரங்கு பயப்படுற மாதிரி அவர் உங்க மகுடிக்கு மயங்கி எப்படி ஆடணுமோ இப்படி ஓடணுமோ அப்படி ஓடிக்கி இருக்காரு, மானங்கிட்டு பணிஞ்சுக்கு இருக்காரு. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏய் நிறுத்தி, என்ன நீ பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்க? என்ன இவர்கிட்ட காசு இருக்கிறதுக்காண்டி தான் நான் தலையாட்டிட்டு நிக்கிறேன்னு நினைக்கிறியா? அது ஒன்றும் உண்மை இல்லடி. காசே இல்லாத காலத்துல கூட அவர் எங்களை எப்படி கட்டி காப்பாத்தினாருன்னு கூடவே இருந்து பார்த்தவனா. பார்த்து கிழிச்சேன். அப்ப சக்தி குழந்தை, கதிர்க்கெல்லாம் நினைப்பே இருக்காது. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் பட்டினி கிடந்தாலும் எங்க எல்லாருக்கும் சோறு போட்டு வளர்த்துருக்காரு. யார் எம்பிட்டு பேசினாலும் ஏசினாலும் அவர் இல்லைன்னா நாங்க யாருமே இல்லை. அந்த ஒரு விசுவாசத்துக்காண்டி தான் நான் கூடவே நிக்கிறேன். இப்ப இல்ல, கடைசி வரைக்கும் நிப்பேன். வா முடியல.
என்ன இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னே. வீட்டில் மூத்தவங்களா பிறந்தவங்க இளையவங்களுக்கு செய்வாங்க, அது கடமை. நான் பிறந்திருந்தா நான் செஞ்சிருப்பேன். அவர் மூத்தவரா பிறந்ததுனால அவர் செஞ்சிருக்காரு. அதுக்காண்டி ஆயுசு முழுக்க நான் செஞ்சான்னு போட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. கொடுத்த கணக்கை நேர்படுத்தி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கணக்கு நேர்படுத்துவியா? என்ன என்ன நேர்படுத்துவ? ஆமா, எப்படி கொடுப்ப? நான் கொடுப்பேன். என்ன உன்னை மாதிரி சொரணம் இல்லாம கலர் கலரா சட்டையை பார்த்த உடனே வாயை பொழந்துட்டு போறதுக்கு நான் உன்னைய மாதிரி ஆள் கிடையாது, புரியுதா? அடி செருப்பால. என்ன சக்தி போதும்பா, நிப்பாட்டிக்கப்பா. பேச்சுவார்த்தை ஓவரா போயிட்டு இருக்கு. இப்ப நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். அப்போ ஒன்று செய்வோம்ப்பா. சொத்துல இருந்து உன் பங்கை பிரிச்சு கொடுத்துறேனப்பா. அதை வாங்கிட்டு போய் உன் மனசுபடி உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கப்பா. சரிதானே? எப்பா எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேனப்பா, திண்ணமா வச்சுக்கோங்க மனசுல. இந்த சொத்து இனிமேல் ஒன்றா இருக்க போறது கிடையாது. அதை 4 பங்கா பிரிச்சிருவோம். அண்ணா என்ன நீங்க? எனக்கு வேணாம். இதெல்லாம் உங்க சம்பாத்தியம். அதை கையில வச்சுக்கிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டேன்னு வைங்க, நாளா ஆம்பளையே இல்லை. சொந்தமா உழைச்சி திங்கிற திராணி எனக்கு இருக்குன்னு நான் பார்த்துப்பேன். முதுகெலும்பு இல்லாத பைய வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறாங்கிறத பாருங்க. தற்குறி பயலால என்னென்ன சாதிக்க முடியும் நான் காட்டுறேன். அண்ணா, நான் இது ஆணவத்துல சொல்லலண்ணே, தன்னம்பிக்கையில சொல்றேன். தற்குறி பயலால என்னென்ன சாதிக்க முடியும் நான் காட்டுறேன். அண்ணா, நான் இது ஆணவத்துல சொல்லலண்ணே, தன்னம்பிக்கையில சொல்றேன். இனிமே எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே. அம்மா மனசை சங்கடப்படுத்த கூடாதுன்னு தான் வந்தோம். இனிமே நானும் ஜன்னினும் அந்த அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க தங்கிக்கிறோம். என்ன வாடகை இருக்கோ சொல்லுங்க, அதை கொடுத்துடுறோம். யோ சக்தி, அங்க வேண்டாம் சக்தி. அது ஒரு சின்ன இடம், அதுல ஒரு தனி ரூம் கூட கிடையாது தம்பி. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க தங்குற இடம். அங்கெல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்காது தம்பி. வசதிங்கிறது இருக்கிற இடத்துல இல்லக்கா, அது மனசுல இருக்கு. இத்தனை நாள் இந்த பெரிய வீட்டுல கிடைக்காத நிம்மதி நேத்து நைட்டு ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருந்தப்போ கிடைச்சது. சக்தி சொன்ன மாதிரி அப்பத்தாவுக்காகவும் அத்தைக்காகவும் தான் நாங்க திரும்ப வந்தோம். மத்தபடி யாரு காசும் எங்களுக்கு தேவையில்லை. புரியுது ஜனனி, இருந்தாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது ஜனனி. சக்தி இத்தனை வருஷம் இந்த வீட்ல சும்மா ஒன்றும் இல்ல. அவன் கம்பெனில வேலை பார்த்திருக்கான். ஹாலோ பிளாக் கம்பெனில, ஆட்டோமொபைல் கம்பெனில எவ்வளவு உழைச்சிருக்கான் தெரியுமா? இதோ இது நாள் வரைக்கும் ஒரு துளி சம்பளம் கூட அவன் வாங்கினது கிடையாது. அதானே அக்கா, சக்திக்கு மட்டும் இல்லக்கா, நமக்கும் இவர் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நமக்கு சம பங்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கேன். இது பங்கா? ஏய், உனக்கெல்லாம் சங்கு தாண்டி. பங்கும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நான் கிச்சன்ல போய் ஒரு நாள் கரண்டி பிடிக்கலன்னா அந்த மண்ணு தான் உங்க வாயில நிக்கும். 2 நாள் ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க நல்ல சோத்துக்கு? சும்மா சோத்துக்குங்கிற என்னடி? ஏய் கதிரே, இரு. எல்லாரும் பங்கு பாகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கல்ல. இருக்கட்டும், நல்லா பேசட்டும். எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு அளவு தானப்பா, அதனாலதான் பேசாம இருக்கேன். எதுக்கு நம்ம அமைதியா இருக்கணும்? எப்பா காரணம் இருக்குப்பா. அவங்க நம்ம சொல்லி வரலப்பா, அம்மா சொல்லி வந்திருக்காங்க. அம்மாவுக்காக வந்திருக்காங்க, அதனாலதான் அமைதியா இருக்கேன். அவங்க உரிமையோட இந்த வீட்டில் இருக்கட்டும். இதே பேசிட்டு இருக்க வேண்டாம். இதை விட்டுட்டு வேற வேலையை பார்ப்போம். ஆனா ஒண்ணுமா, இந்த ராத்திரி நேரத்தில் சமையல் கட்டுக்குள்ள ஒன்னா மாநாடு போடுறது, திட்டம் திட்டுறது, அதெல்லாம் நீ நடக்காது. மனசுல வச்சுக்கோங்க. என்ன சொன்னீங்க? எங்களுக்காக தானே சமைக்கிறீங்க நீங்க. இல்லைன்னா பச்சை தண்ணியை குடிச்சு அப்படியே உயிர் வாழ்ந்துருவீங்கல்ல. அப்போ ஒன்று பண்ணுங்க, நாங்கள் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் சமையல் கட்டு திறந்திருக்கோம். மற்ற நேரங்கள்லாம் சமையல் கட்டை பூட்டிடுவேன். நீங்கள் வெளியே தான் உட்காந்துருக்கணும், புரியுதா? வெளியே உட்காந்துருந்தாலும் சத்தமாக தான் பேசணும், எல்லாருக்கும் கேட்கற மாதிரி. இந்த முனமுனன்னு காதுக்குள்ள பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். போங்க, போய் வேலையை பாருங்க. ஏய், அதான் அந்த வீட்டுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமே உங்கள்ட்ட பேச்சு கட்சியெல்லாம் வச்சக்கூடாது. ஓ மேல. எங்களுக்கு தெரியும், போங்க. இரேணுகா, மேல வா. உங்களைய மேல வாங்கன்னு சொல்லி தான் நான் ரொம்ப நாளா கத்திக்கிருக்கேன். அது உங்க காதல விழலை, இப்ப மேல வர சொல்றீங்களா? ஏய், சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. மேல வா. வாராக போங்க. வா. ஈஸ்வரி, என்னங்கன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத ஆளுகளோட எல்லாம் பேச்சுவார்த்தையை குறைச்சுக்க. காப்பி கொண்டு வா. பார்க்காத. அண்ணி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க.
சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.